ரஷ்யா உக்ரைன் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தைகள் நடக்கும், ரஷ்யா நான் சொல்றதை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாலும் வரக்கூடிய செய்திகள் இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல மாற்றி காமிக்குது. மெயினாக சொல்லணும்னா டொமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா தயார். இந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து மிக்சட் ரியாக்ஷன்ஸை பார்க்க முடியும். ஆனால் புதின் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, டொமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ் வரட்டும், ஆனால் வந்ததுன்னா யூரோப்பில் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்னுட்டு ஒரு 2 தடவை இந்த ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரஷ்யா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட தலைவர் ஐரோப்பாவை எதிர்த்து இப்படி ஒரு வார்த்தையை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்றாருன்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே உக்ரைன் வந்து அடி வாங்குறாங்க, இல்லை உக்ரைன் வந்து ரஷ்யாவால் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு உள்ளாகுறாங்கன்னா மோஸ்ட் அவங்களோட செய்தி ஊடகங்கள் அவங்க வாங்கின அடி இந்த இடத்துல ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் உக்ரைனோட மீடியாவை இருக்கக்கூடிய கியூ இண்டிபெண்டன்ட் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணியிருக்காங்க. எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் ஃபெசிலிட்டி, எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டோரேஜ்ன்றது 50%க்கும் அதிகமாக காலி. இன்னைக்கு மார்னிங் வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் படி 60% ரஷ்யா கிட்ட நாங்கள் இழந்துட்டோன்னு முதல் முறையாக ஒரு விஷயத்தை ஒத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு பேரலா ஒடிசா போர்ட்டில் ரஷ்யா நடத்தின ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் ஒரு 25க்கும் அதிகமான கண்டெய்னர்ஸ் வெப்பன்ஸோட டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் அப்டேட்ஸ் மாதிரி பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா விசஸ் உக்ரைன், இந்த 2 நாடுகளும் அமைதியை வந்து இந்த இடத்துல கொண்டு வர மாதிரி தெரியல. இஸ்ரேலும் ஹமாஸும் அவங்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு வந்தாலும் ரஷ்யா உக்ரைன் போர் அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா நேற்று ஒடிசா பகுதியில் ரஷ்யா நடத்தின ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக், ஒரு 80க்கும் அதிகமான ட்ரோன்ஸை ரஷ்யா உள்ள அனுப்பியிருக்காங்க. இப்படி அனுப்பப்பட்ட ட்ரோன்களில் பெரும்பான்மையான ட்ரோன்கள் ஆயுதம் தாங்கிய ட்ரோன்களாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ரஷ்யா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஸ்ட்ரைக் பண்ணது கிடையாது. உள்ள 100 ட்ரோன்கள் வருதுன்னா அதில் வெறும் ஒரு 15லேருந்து 20 ட்ரோன்கள் தான் ஆர்ம்டு ட்ரோனாக இருக்கும். ஆனால் உள்ள வந்த இந்த 80 ட்ரோன்கள்ல 55க்கும் அதிகமான ட்ரோன்கள் வார்ஹெட் உடைய ட்ரோன்களா இருந்திருக்கு. ஒடிசா பகுதி எப்பெல்லாம் ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னா கருங்கடல்ல இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான உதவி உக்ரைனுக்கு வரப்போகுது, கருங்கடல்ல எல்லையை பகிரக்கூடிய மற்ற நாடுகள் கிட்ட இருந்து ஒரு வெப்பன் ஷிப்மெண்ட் கப்பல்கள் மூலமா உக்ரைனுக்கு வரப்போகுதுன்னா தான் அந்த ஒரு பகுதியில் ஸ்ட்ரைக் ஆனது நடக்கும். அண்ட் இவங்க இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணக்கூடிய நேரமும் ரொம்ப எக்ஸாக்டான ஒரு டைமிங்ல வரும். கப்பல்ல ஒரு ஆயுதம் வருதுன்னு வைங்க, அதை கப்பல்ல நிறுத்தி வச்சிருக்க வரைக்கும் ரஷ்யா இது வரைக்கும் அடிச்சதில்லை. இல்ல அந்த ஆயுதங்களை அவங்க குடவுனுக்கு அனுப்புறப்பவும் இவங்க அடிச்சதில்லை. ஒவ்வொரு முறை இவங்க ஸ்ட்ரைக்கை நடத்துறது எப்பனா அந்த குடவுன்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக கண்டெய்னர்ஸ்ல இந்த இடத்துல கொண்டு வந்து ஏத்துவாங்க. இதுல உக்ரைன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃப்ராடுத்தனம் என்னன்னா, இந்த கண்டெய்னர்ஸ் இருக்குல்ல வெளியில நம்ம பார்க்கறோம்னா அதுல என்ன விதமான மார்க்கிங்ஸ் இருக்கு, என்ன இருக்குன்றதை நம்ம வெளியில இருந்து பார்க்கறப்ப பெருசா தெரியாது. இவங்க அதை எய்ட் மெட்டீரியலாகவும் விவசாய பொருட்களாகவும் இந்த இடத்துல வெளியில காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு போற கண்டெய்னர், வெளியில வந்து உணவுப் பொருட்களை கொண்டு போற கண்டெய்னர்னு வெளியில லேபிள் பண்ணிட்டு அவங்களோட அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் சைட்ஸ்ல இருந்து கப்பல்கள்ல வந்து இறங்கிய ஆயுதங்களை இந்த கண்டெய்னர்கள்ல லோட் பண்றாங்க. இது வரைக்கும் கடந்த ஒரு 5 மாசத்துல, இந்த 2025 கடந்த 5 மாசத்துல அக்டோபர்ல இருந்து முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 9 முறை ரஷ்யா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. 9 முறை இதே ஒரு பேட்டர்ன்ல தான் நடந்திருக்கு. இது உக்ரைன் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு முதல்ல எப்படி தெரியும் அந்த இடத்துல உள்ள வந்து தானியங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு? தானியங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்ல, அது எப்படி நீயா ஒரு முடிவுக்கு வருவ உள்ள தானியங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு? சிம்பிளா ஒரே ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்றேன். இது இப்ப ரஷ்யா நடத்தின ஸ்ட்ரைக்ல இருந்து எடுத்தது. ஒரு ஆயுதம் தாங்கிய கண்டெய்னர் வெடிக்கிறதுக்கும் உணவுப் பொருள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் வெடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா எடிபிள் ஆயில வச்சிருக்கீங்க, அது வெடிச்சதுன்னா கூட முதல்ல அது வெடிக்காது, எரிய ஆரம்பிச்சிடும். அது எரிஞ்சா கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படாது. இதோட அந்த சைட் பேனல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, கிழிச்சுக்கிட்டு போயிருக்கும். இது எப்ப நடக்கும்னா உள்ள வெடிமருந்து இருக்கு, அந்த வெடிமருந்து இக்னைட் ஆகி கம்ப்ளீட்டா வெடிக்குது, பர்ஸ்ட் அவுட் ஆகுதுன்னா அப்போதான் இந்த மாதிரி ஒரு மோசமான சேதாரத்தை ஏற்படும். இன்னமும் உள்ள தானியம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்கன்னா கண்டிப்பா உள்ள தானியம் கிடையாது. ரஷ்யா இதை ரொம்ப பின்பாயிண்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க. 25 கண்டெய்னர்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த 25 கண்டெய்னர்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய நம்பர் உக்ரைனோட ரீசன்ட் அஃபென்சிவ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா உக்ரைன் இப்போ ஒரு மிகப்பெரிய கவுண்டர் அஃபென்சிவ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டொமஹாக் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு. ஸோ இந்த டைம்ல உக்ரைன் ஜெயிக்கிற மாதிரி காமிக்கணும். இன்கேஸ் அவங்க ஜெயிக்கலனாலும் அதுக்கான முயற்சிகளை எடுத்த மாதிரி காமிக்கணும். இவங்களுக்கு இந்த ஆயுதங்கள்ன்றது ரொம்ப தேவையா இருக்க டைம்ல இந்த 25 கண்டெய்னர்ஸ்ன்றதையும் ரஷ்யா அடிச்சிருக்காங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா,
ரொம்ப நாள் கழிச்சு கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ன்றது இந்த ஒரு யுத்தத்தில் இப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒரு 12 இடங்களுக்கும் அதிகமாக உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்ஸ் இந்த மிசைல்ஸ் மட்டுமே பயன்படுத்தி நடந்திருக்கு. இது அபிஷியலாக உக்ரைனோட அரசு அதிகாரிகளும் இந்த இடத்துல செய்தியை வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த ஒரு வார காலமாக எந்த அளவுக்கு மிசைல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, அதில் எந்த அளவுக்கு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, எந்தெந்த மிசைலில் எவ்வளோ இருக்குன்றது வரைக்கும் சில டீடைல்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க தகவலின் படி பார்த்தோன்னா ரஷ்யாவோட கின்சால் ஏவுகணைகள் ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ல 192 ஃபாரின் பார்ட்டிகல்ஸும் ரஷ்யாவோட ஷாஹிதோட ஒரு வேரியண்டா இருக்கக்கூடிய ஜெரானியம் ட்ரோன்ஸ்ல 250 பார்ட்ஸும் மற்ற இஸ்கேந்தர் ஏவுகணைகள்ல 1500 ஃபாரின் பார்ட்ஸுக்கும் அதிகமாகவும் கலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ்ல 405 ஃபாரின் பார்ட்டிகல்ஸுக்கும் அதிகமான காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுக்காகவும் அவங்களோட ஒரு செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது இவ்வளோ சீக்கிரம் அனலைஸ் பண்ணிருக்கிறதுக்கான சான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு வாரத்தோட டேட்டாவை தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஒரு வாரத்தோட டேட்டா கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு விழுந்து வெடிக்குது, இல்லை அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் ஏற்படுதுன்னா அதில் சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் கூட கிடைக்காது. அப்படி இருக்கப்போ எந்த அளவுக்கு இவங்க அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை மற்ற நாட்டோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை வாங்கி இந்த மிசைலில் இவ்வளோ இருக்குப்பா, இதை நீ ப்ரெஸ் மீட்டில் நீ படித்த மாதிரி சொல்லிடு, இல்லை நீ இந்த இடத்துல உன்னோட செய்தியாக சொல்கிற மாதிரி சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவங்க இன்புட்டை கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு மிசைல் கீழே விழுந்து வெடிக்கிற இஸ்கேந்தர்ல கூட ஏதோ கொஞ்சம் நம்ம ஸ்பேர்ஸ் எடுத்துடலாம். இஸ்கேந்தரையே இவங்களால இப்போ டிஃபெண்ட் பண்ண முடியல. அப்படி இருக்குன்றப்போ ட்ரோன்ஸில் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மற்ற மிசைல்ஸை இவங்க கணக்கு பண்ணி சொல்கிறது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் இந்த இடத்துல கிளப்பியிருக்கு. அண்ட் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டாமஹாக்கை பற்றினது தான். இப்போ டாமஹாக் உக்ரைனுக்கு வருது வரல, அது இரண்டாவது பட்சம். டாமஹாக்ன்றது உக்ரைனுக்கு வந்துச்சுன்னா அது உண்மையிலே ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்கும், சைக்காலஜிக்கல் இம்பாக்டை ரொம்ப அதிகமாக கொடுக்கும். ஏன்னா சின்ன சின்ன ட்ரோன்ஸை பயன்படுத்திய ஒரு 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் இந்த இடத்துல தாண்டி போயிட்டு டார்கெட்ஸை உக்ரைன் ரஷ்யாவை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அந்த அளவுக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் உங்ககிட்ட இருக்கு. ஃப்ளமிங்கோவை பற்றி பேசினாங்க, ஆனால் சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ள போகிறதுக்கு சில வருஷங்கள் ஆகிடும். அவங்க என்னதான் வெளியில் சொன்னாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. வெறும் 2-3 மாசத்துல அவங்க மாசத்துக்கு 10 ஏவுகணை 15 ஏவுகணைன்றதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. உக்ரைனால மட்டும் தனியாக இந்த இடத்துல முடியாது. அப்படி இருக்கப்போ டாமஹாக் போன்ற ஏவுகணைகள் உள்ள வருதுன்னா ரஷ்யாவோட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேருக்கான அந்த திங்கிங்கே அதை மாற்றி விட்டுரும். இப்போ புதின் என்ன சொல்லியிருக்காருன்னா, டாமஹாக் வரட்டும்பா, நீங்கள் உக்ரைனுக்கு கொடுங்க, மிசைல்ஸை கொடுங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மிசைல்ஸை பயன்படுத்தி கிரெம்லினை ஸ்ட்ரைக் பண்ணணும்னு ஒரு பிளான், இல்லை மாஸ்கோவை ஸ்ட்ரைக் பண்ணணும்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா மிசைலை சப்ளை பண்ண நாடுகளுக்கும் அந்த மிசைலை வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்த நாடுகளுக்கும் இந்த இடத்துல ரஷ்யா நல்ல ஒரு ரிப்ளைன்றதை கொடுக்கும். இந்த மிசைல்ஸ் ரஷ்யாவோட சில பகுதிகளை தாக்குச்சு, இல்லை ரஷ்யாவோட சென்சிட்டிவ் டார்கெட்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா யூரோப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த கிரியேட்ன்ற வார்த்தையை 2 தடவை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த டிரான்ஸ்லேட்டர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த அளவுக்கு 2 தடவை மென்ஷன் பண்ணுறாருன்னா இந்த டாமஹாக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளானை ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. சபடேஜ் ஆபரேஷனாக இருக்கலாம், இல்லை இந்த மிசைல்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வேற வழியாக இருக்கலாம், இல்லை மற்ற நாடுகளில் ரஷ்யா சம்மந்தப்பட்ட உளவாளிகள் உள்ள பூந்து அவங்க வேலையை காட்டதான் இருக்கலாம். டாமஹாக் உக்ரைனில் லேண்ட் ஆகி உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவை நோக்கி ஃபயர் பண்ணப்பட்டுச்சுன்னா பெரிய கான்சிக்வன்சஸ் வரும்ன்றதை இதன் மூலமா இவங்க ரொம்பவே தெளிவாக இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ டாமஹாக் உள்ள வந்துச்சுன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல முக்கியமான நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை புதின் அவர்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வெளியில காமிச்சிருச்சு. அண்ட் முக்கியமான ஒரு லாஸ்ட்டாக பேசணும்னு நினைச்சது என்னன்னா, உக்ரைன் ஒரு கிளைம் இப்போ வச்சிருக்காங்க, ரஷ்யாவோட 40% ஆயில் ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை நாங்கள் அழிச்சிட்டோம். இதன் மூலயமா ரஷ்யாக்குள்ள ஷார்ட்டேஜ், ஃபியூல் ஷார்ட்டேஜ்ன்றது வந்திருக்கு. ரஷ்யா எங்களை எப்படியெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த போரை அவங்க நாட்டுக்குள்ள நடக்கிறதையும் நாங்கள் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக உக்ரைன் சொல்றது ஒரு விதத்தில் உண்மைதான். ஆயில் ரிஃபைன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டின்றது குறைஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு 100% ரிஃபைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 20% மேலே இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனால் இவங்க சொல்ற அளவுக்கு இவங்களோட ஸ்ட்ரைக்ஸ் மட்டும்தான் அதுக்கு உண்மையான காரணம்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பாருங்க இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு, இத்தனை ரெஃபைனரி இவ்வளோ நாள் இவ்வளோ கெப்பாசிட்டியோட பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்க குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்ல மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரஷ்யா கிட்ட மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்டரிஸ் 100% அவங்களோட அவுட்புட்டை கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு போர் நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல அவங்களோட 100% அவுட்புட்ன்றது மோஸ்ட்டாக வெளியில் வராது. ஐடல் மோடில் நிறைய ரெஃபைனரிஸ் இருக்கும், அவங்களோட நிறைய ரெஃபைனிங் யூனிட்ஸ்ன்றது நீ ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் ரெஃபைன் பண்ணுனாலும் ஒரு 800 லிட்டர் 700 லிட்டர் மட்டும் தான் ரெஃபைன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவங்க ஐடல் மோடில் தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஒருவேளை இதை உக்ரைன் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு வெளியில் போய் செய்தியை நிறைய சொல்ற மாதிரி தோணுது. இதை பற்றி வீடியோ என்ன சொல்லுங்க கமெண்ட்ஸில், அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஆர்கே.